Assalamu alaikum. Hello friends, welcome to my channel Savings Ideas in Tamil. Gold rate again இந்த 2 நாளா அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 11,575 rupees இன்னைக்கான கோல்ட் ரேட் 11/11/2025. பேரலாகவே சில்வரோட ரேட்டுமே 170 rupees per gram அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கோல்டு காயினை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஷாப்பில் போய் வாங்கும்போது, அதாவது நார்மல் டேஸில் ஆஃபர் இல்லாத டைமில் 2% வேஸ்டேஜும் 3% ஜிஎஸ்டியும் போடுவாங்க. இதே சில்வர் காயின் வாங்குறோன்னா அதுக்கு வந்து 2.5 rupees per gram டை சார்ஜுன்னு போடுவாங்க. அப்புறம் 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. இப்போ நாம் 1 கிராம் சில்வர் காயின் வாங்கினோன்னா 170 rupees ஒரு கிராமோட ரேட்டு, அதோட 2.5 rupees ஒரு கிராமுக்கான டை சார்ஜ், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 172.5 rupees. அதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டால் 177.65 rupees 65 பைசே. அதாவது ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா 178 rupees நம்ம பே பண்ணோன்னா 1 கிராம் சில்வர் காயினை நம்மளால் வந்து வாங்கிட முடியும். ஸோ சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா சும்மா ஒரு 2 கிராம் பெர் மந்த்து 350 ரூபா இருந்துச்சுனாலே நம்மளால் வந்து 2 கிராம் சில்வர் காயின் வாங்கிட முடியும். ஆர் 5 கிராம் பெர் மந்த்து இப்படிங்கிற மாதிரி கூட நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சில்வர் காயின் வாங்குறதுனா. பட் கோல்டு காயினுக்கு வந்து நம்ம அந்த மாதிரியான டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாமல் வேறு மாதிரி பண்ணிக்கணும். அது என்னதுன்னா அதான் டிஜி கோல்டு. இந்த டிஜி கோல்டில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, இதில் வந்து மினிமம் நம்மளால் 100 rupeesல இருந்தே கோல்டு வாங்க முடியும். அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் என்னதுன்னா, நமக்கு வந்து போனஸும் ஆட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 75 daysக்கு 7% போனஸ் ஆட் பண்ணுவாங்க. செகண்ட் 75 daysக்கு 5% போனஸு. அப்புறம் தேர்டு ஃபோர்த்துக்கு 3% 1%ங்கிற மாதிரி போடுவாங்க. அப்புறம் 30 days வெயிட் பண்ணோன்னா 330 daysக்கு அப்புறமா நம்மளால் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதில் இந்த ஃபஸ்ட்டு 75 days இருக்குல்ல, அதுக்கு தான் வந்து அதிகமான போனஸ் கொடுக்குறாங்க. அதில் தான் நம்மளோட மெஜாரிட்டி ஆஃப் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டையுமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட டெய்லி நான் அதை வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்படி எக்ஸ்ட்ரா பைசாஸ் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 1 milligram எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கான கோல்டு ரேட்டுக்கு ஃபஸ்ட்டு 75 daysக்கு உள்ள பெனிஃபிட்டுக்கு நம்ம பார்த்தோன்னா 109.97 rupees நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா 10 milligram + 1 milligram பெனிஃபிட்டாக ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட இப்போ ஒரு 5000 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அந்த 5000த்தையும் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம டிஜி கோல்டில் அப்ளை பண்ணோன்னா அந்த பேமெண்ட்டை பண்ணும்போது நமக்கு 432 milligram + 22 milligram போனஸாக ஆட் ஆகும். டோட்டலாக பார்த்தா 454 milligram தான் நமக்கு வந்து 5000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணும்போது கிடைக்கும். இதே அப்படி போடாமல் நம்ம 109 ரூபாய் 97 பைசா அப்படின்னு ஒரு 45 தடவை திரும்ப இதே அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா 4,948 rupees 65 பைசையிலேயே நம்மளால் 495 milligram வாங்கிட முடியும். இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸை நம்ம பார்த்தோன்னா 495 milligram - 454 milligram பண்ணோன்னா 41 milligram நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து இப்படி பண்ணுறதை விட 41 milligram வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. ஸோ அந்த 41 milligram-ஓட இன்னைக்கான ரேட் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா 11,575 ரூபாயோட அந்த 41 milligram நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 473 ரூபாய் 35 பைசா அப்படின்னு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம 5000 ரூபாயாக போடலை, 4,948 ரூபாய் 65 பைசான்னு தான் போட்டிருக்கோம். அதில் ஒரு 51 ரூபாய் 35 பைசா இருக்குல்ல எக்ஸ்ட்ராவா. ஸோ அந்த அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 524 ரூபாய் 70 பைசா அப்படிங்கிறது நம்ம டோட்டலாக சேவ் பண்ண அமௌண்ட்டாக இருக்குது. எப்படி சேவ் பண்ண அமௌண்ட்னா, நம்ம 45 தடவை பொறுமையாக உட்காந்து இப்படி இன்வெஸ்ட் பண்ணதன் வழியாக சேவ் பண்ண அமௌண்ட். இப்படி நாம் டிஜிகோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு போனஸாக ஆட் ஆகக்கூடிய அமௌண்ட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து பைசாஸ் போடும்போது எக்ஸ்ட்ரா மில்லிகிராம் வருதுல்ல அந்த அமௌண்ட்டு, இது எல்லாமே நாம் பே பண்ணி வாங்கக்கூடிய வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போய் வாங்கும்போது இந்த பெனிஃபிட் நமக்கு வந்து கிடைக்காம போயிடும். பட் டிஜிகோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கும்போது நமக்கு போனஸ் இந்த எக்ஸ்ட்ரா மில்லிகிராம் இதை வச்சு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் நமக்கு பேலன்ஸ் ஆகுது. அப்புறம் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த அமௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வச்சு ஸ்ட்ரெயிட்டாகவே போய் கோல்டு காயின் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டோன்னா உண்டியல்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு இதுலையோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிக்கிட்டே வர மாதிரி தான் இருக்கும். 100 200 அப்படின்னு ஒரு 2-3 months நம்ம சேர்த்து வச்சு அந்த காசை மொத்தமாக எடுத்துகிட்டு போய் நம்ம காயின் பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்னா அந்த டைமில் கோல்டு ரேட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஒரு மாதத்துக்குள்ளேயே பல ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த கோல்டு ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ப்ளஸ் வேஸ்டேஜும் பே பண்ணணும், ஜிஎஸ்டியும் பே பண்ணணும். அப்புறம் காசாகவே கையில் வச்சுட்டு இருந்தோன்னா அதுக்குன்னு ஏதாவது ஒரு செலவு வந்து அதில் கை வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் டிஜிகோல்டு வழியாக நம்ம ஒரு உண்டியல் சேவிங்ஸ் மாதிரி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் அமௌண்ட் போட்டாலும் அது கோல்டாகவே வந்து நமக்கு இன்வெஸ்ட் ஆகிடுது.
ஸோ கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதும் நமக்கு வந்து ப்ராப்ளமாக ஆகாது. அப்புறம் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டியும் நமக்கு வந்து அந்த போனஸ்லையும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா மில்லிகிராம்லையும் ஆட் ஆயிரும். இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இதில் வந்து நம்ம வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் டிஜிகோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் காயின் மட்டுமே வாங்குறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு இன்னுமே ப்ராஃபிட்டாக இருக்கும். அப்புறம் சில்வருக்குமே வந்து டிஜி சில்வர் ஆப் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கதா கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதை பற்றி எனக்கு ரொம்ப தெளிவாலாம் தெரியல. பட் இது வந்து நமக்கு ஒரு 180 rupees இருந்துச்சுனாலே ஒரு கிராம் வாங்கிட முடியுங்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாகவே போய் வாங்கிக்கிறதே பெஸ்ட்டுன்னு தான் தோணுது. சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.